வாங்க வாங்க வாங்க. அவ்லாபுடைய 4-in-1 கன்வெர்ட்டபிள் பேபி ஹை சேர். செலவு இழுத்து வச்சுட்டு வந்துட்டேன். பைக்ல வச்சு கட்டின பொண்டாட்டி. வாங்க வாங்க வாங்க. உள்ள போங்க போங்க போங்க. லிஃப்ட் அமுக்குங்க அமுக்குங்க அமுக்குங்க. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம ரிசப்ஷன் முடிச்சிட்டு கிளம்பியாச்சு. என் ரத்தத்தை பிரிஞ்சு நம்ம வந்து இப்ப கிளம்புறோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு மாமியார் ஆயிட்டீங்க. அப்படி ஒன்றும் தெரியலையேம்மா. ஷாப்பிங் நான் போவேன் பழி வாங்குறதுக்கு உட்காந்துருக்க மாதிரி இருக்க சொல்லலாமா? பட் என்னன்னா லக்கேஜ் இருக்கு. என் லக்கேஜ் அங்க விட்டு வந்துட்டேன். அதனால போய் அந்த லக்கேஜ் 2 நாள் வரை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது இவனால. வாய்ப்பே இல்ல. அதனால நம்ம இந்த மீட்டிங் வந்து எங்க தொடர்றோம் அப்படின்னா சென்னையில. சென்னையில வந்து விசேஷத்துக்கு கூப்பிட்டா என்னென்ன வேலை நான் தண்ணி கேன் போட வந்தேன். ஆனா இவங்க என்னென்ன வேலை என்ன அடுத்த வீட்டுல விளக்கேத்தி இருக்கிறாமா. இந்த கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண. பாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா நம்ம ஒன்னாதான் வந்து சுத்திட்டு இருக்கோம். எங்களுக்கும் போறதுக்கு மனசு இல்ல. ஆனா வேற வழியில பிரிஞ்சுதான் ஆகணும். நம்ம சென்னையில மீட் பண்ணலாம். இதை சென்னையில கண்டினியூ பண்ணலாம். இந்த பெங்களூர் நமக்கு போர் அடிச்சிச்சு. அதனால நாங்க சென்னையில போய் நம்ம ஊர்ல போய் மீட்டிங் போட்டா என்ன வேணாலும் யாரு வேணாலும் எப்படி வேணாலும். ஆமா கழுத்து பிடிச்சி உள்ள. ஆமா கிளம்புங்கடா அயோக்கிய பசங்களா அப்படின்றாலும் டெய்லியும் கத்தாதீங்க, சத்தம் போடாதீங்க, கூட்டம் போடாதீங்க, வெளியே நிக்காதீங்க. 3 வாட்டி கால் பண்ணாங்க. 3 வாட்டி எடுத்து சவுண்ட் கொஞ்சம் லோ பண்ணினாங்க. சவுண்ட் லோவா? நான் சத்தம் அப்படியே பண்ணோம். கேம் நடந்தோம். இவங்க 4 வாட்டி ஃபோன் பண்ணாங்க. எடுக்கவே இல்ல. ஃபில்டர் அடிச்சாங்க பாருங்க. ஒரு கல்யாண வீடுனா 4 பேர் பேச செய்வாங்க, கலகலன்னு செய்வாங்க. இதெல்லாம் ஒரு குத்தம் குழந்தை கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இவங்க கிளம்புறாங்க. ஃபீலிங்ஸா தான் இருக்கு. பரவாயில்ல. சென்னையில நாங்க திரும்பி வந்துட்டு அப்புறம் சென்னையில திருப்பி கண்டினியூ பண்ணலாம். ஓகே பாய் 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 பாய். வாங்க எல்லாரும் கிளம்பலாம். எதுக்கு பாய்? என் கூட தானே வரீங்க. வாங்க எல்லாரும். ஆமா வாங்க கிளம்பலாம். ஓ, நான் எங்க கூட தான் போட்டோ எடுக்க போறீங்களா? ஓகே. கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி நான் சொல்ல போறேன். ஆக்சுவலி லக்கிக்கு ஃபுட் கொடுக்குறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு சாப்பிடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு நிறைய ரிசர்ச் பண்ணோம். ஹை சேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எங்களுக்கு பெஸ்டா பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் அவ்லாபுடைய 4-in-1 கன்வெர்ட்டபிள் பேபி ஹை சேர். இந்த ஹை சேரை நாங்க சூஸ் பண்றது காரணம் இதுல 4-in-1 டிசைன் இருக்கு மக்களே. இதை நீங்க ஹை சேரா யூஸ் பண்ணலாம், பூஸ்டர் சீட்டாவும் யூஸ் பண்ணலாம், லோ சேராவும் யூஸ் பண்ணிக்கலாம், லோ சீட்டிங் ஆன் ஃப்ளோர்லயுமே இதை நீங்க வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே நீங்க ட்ரேவோட யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒரு பேபி டேபிளுமே அவங்க கொடுக்குறாங்க. இதுல 5 பாயிண்ட் சேஃப்டி ஹார்னஸ் இருக்கு. இது உங்க பேபியை ரொம்ப செக்யூரா கம்ஃபர்டபுளா உட்கார வைக்கும். இதுல இருக்க நான் ஸ்லிப் அண்ட் ஆன்டி டிப்பிங் லெக் பேஸ் பேபிஸ்க்கு ரொம்ப கிரிப்பாவே பிடிச்சுக்கும். இதை கிளீன் பண்றத பத்தி நீங்க கவலையே பட வேணாம். இல்ல ரிமூவபிள் வாஷபிள் சீட் பேட் இருக்கு அண்ட் ட்ரே இருக்கு. சோ பேபி சாப்பிட்ட அப்புறம் அந்த டைனிங் ட்ரேவை ஈஸியா எடுத்து நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பாக்ட் அண்ட் லைட் வெயிட் டிசைனும் கூட. ஈஸியா உங்க வீட்டுல எங்க வேணுமோ இதை நீங்க மூவ் பண்ணிக்கலாம். வேணாங்கிற போது இதை நீங்க ஃபோல்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த அட்ஜஸ்டபிள் ட்ரேவை பேபிஸோட growthக்கு ஏத்த மாதிரி அண்ட் கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களோட மீல் டைம்ல உங்க பேபியும் ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்னா growing with your baby இந்த லவ்லாபுடைய 4-in-1 கன்வெர்ட்டபிள் பேபி ஹை சேரை உங்க பேபிஸ் லைஃபோட ஒரு பெஸ்ட் ஸ்டார்ட்டா நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணலாம். சோ இந்த ப்ராடக்ட் போத் Amazon, Flipkart and lovlab.com இது எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இது டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. மறக்காம செக் பண்ணுங்க. பை 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 அண்ணா பை. எல்லாரும் பை. Bye bye. பாப்பே மில்க் குழந்தைக்கு குடி அப்படியே வச்சிருந்தா எப்படி குடிப்ப? குடிச்சு குடிக்க முடியாது அவனால. குடிக்கவே இல்ல. ஒரு இன்ச்சா குடிச்சோம்னா நீ நாளைக்கு தான் முடிப்ப. ஏய் இப்படின்னா வரவே வராதுடி. அதுதான் சொல்றேன். மேல பாரு அம்மா, மேல பாரு. அப்படி நக்கே. சீக்கிரம் காலி பண்ணுங்க, நிறைய வேலை இருக்கு. சூப்பர். கிளாப் பண்ணுங்க எல்லாரும், கிளாப் பண்ணுங்க. இன்னும் கூட்டுன்னு போனதுக்கு பெங்களூர்ல ஒரு செலவு இழுத்து வச்சுட்டு வந்துட்டேன். பைக்ல வச்சு கட்டின பொண்டாட்டி. ஏய் இந்த பாட்டெல்லாம் பாடாத, மண்டை வீங்கிடும். ஜப்பான் மண்டை.
மக்களே ஆக்சுவலா ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன விஷயம்லாம் நடக்கல மக்களே. அவ வந்து ஒரு ட்ரெஸ் வந்து வச்சிருந்தா மக்களே. ஒரு விஷயம் நடந்தது. அழகுக்கு குறைபாடு வந்துருச்சு. என்னது குறைகிறேன்னு மண்டையில நுர வந்துரும் உனக்கு. இப்போ இந்த ட்ரெஸ் மக்களே நான் ரிசப்ஷனுக்கு போட்டுட்டு டிங்கி டிங்கின்னு ஆடலாம். நீ ரிசப்ஷன் கதையே பேசுறே, மேரேஜ் கதைக்கு வர மாட்டேற. மேரேஜ்ல ஒரு சம்பவம் பண்ணா. மேரேஜ்க்கு சரி பண்ணல ஆக்சுவலி. அது கன்றாவியான கதை. இந்த அம்மா செலவு எடுத்து வச்சா கன்றாவியான கதைன்னு சொல்லுவாங்கம்மா. நான் என்ன வாங்கினேன், வெறும் அந்த மேரேஜ் மட்டும் தான் பெங்களூர்ல ட்ரெஸ் வாங்கினேன். ஆக்சுவலா மக்களே ரிசப்ஷனுக்கு நான் இதுதான் போட்டுக்கலாம்னு நினைச்சேன். இதோ இந்த ஜிகி ஜிகின்னு ஒரு ட்ரெஸ் ஒன்னு வச்சு மேல வரும், இது வந்து கீழே வரும். இதுதான் அயன் பண்ணி எடுத்து வச்சேன். ஆனா இந்த சருக்கு அடைஞ்சிட்டு அழகுக்கு அழகு சேர்க்கணும்னு நினைச்சிட்டு. ஏய் நான் எல்லாம் அழகெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கல. இவ ஒரு பிளான்டா எடுத்து வச்சிட்டா முன்னாடியே. ஓகே ஆப்ஷன்ல யார் எப்படி வராங்கன்னு பார்த்துட்டு இது மாட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. எது அம்மா சூப்பரா இருக்கு? இந்த இது பிங்கா? இது பிங்க் கலர், ரெட் கலர். ஓகேவா? இது என்ன கலர்? வாட் கலர் இஸ் திஸ்? ப்ளூ கலர். ஏய் சூப்பரா. பிங்க் கலர், திஸ் ரெட் கலர். ஓகே This black. this black color. நீ ஸ்கூலுக்கு போனதுல இருந்து ரொம்ப நிறைய பேசுறடா. லக்கியோட தாத்தா brilliant child. லக்கி brilliant child. Brilliant child. இதுதான் மக்களே மேட்ச் ஆது எடுத்து போறேன். ஏய் போட முடியாம போயிடுச்சு. போட முடியலன்றது வருத்தமா இப்போ. நீ லூசி எங்க வேணா மாட்டீங்க. ஆக்சுவலா மேரேஜ்க்கும் ரிசப்ஷனுக்கும், மேரேஜ் வந்து வெட்டிங் வந்து சர்ச்ல நடந்துச்சா, அங்க வந்து நம்ம ரிசப்ஷனுக்கு போனோமா, ரிசப்ஷன்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு பெரிய ஹால். ஆமா ரிசப்ஷன்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ஆளு. ரூம் போக முடியாது, ரூம் போய் மாத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பெங்களூர் 1 கிலோமீட்டர்னாலே 3 மணி நேரம். ரிசப்ஷன் நடந்த மஹால்லயே மாத்திக்கிற மாதிரி பிளான். ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல நான் ரெடி ஆன மக்களே. புடவை நான் கட்டின 5 மினிட்ஸ்ல நான் ரெடி. அதுதாண்டி எங்களுக்குலாம் ஆச்சரியமே. நிறைய பேர் வந்து இந்த ரெட் கலர் சூப்பரா இருக்குன்னு சொல்லி, ரெட் கலர் எல்லாரும் கரெக்டா தான் சொன்னாங்க. எல்லாம் இந்த ரெட் கலர் சாரி சூப்பரா இருக்கு, ஆனா நீங்க அசிங்கமா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட செலக்ஷன் எப்பவுமே கரெக்டா தான் மக்களே. ஏய் அப்படிலாம் சொல்லாத, நான் வாழ்க்கையே தப்பா செலக்ட் பண்ணிட்டேன். எனக்காக பெங்களூர்ல எதுவுமே வாங்கல மக்களே. ஒரு Dress ஒரு கம்பல் தான் வாங்கலாம். ஏய் பொரி உருண்ட தோலை உரிச்சிருவோம் ஒண்ணும் வாங்கல. என்னன்னா பெங்களூர் சூரியோட பாருங்க இது வாங்கிருக்கேன் மக்களே. பெங்களூர் போய் 8000 ரூபாய்க்கு செலவு வச்சிருக்கா மக்களே. நான் சொல்ல கூடாதுன்னு இருந்தேன். யாருக்கு இந்த Dress? Lucky. இவ்வளவுதான் பப்பி வாங்கியிருக்கேன் அம்மா பாப்பாக்கு. You like it puppy? ஆமா செல்ல, உனக்கு தான் செல்ல வாங்கினேன் அம்மா. 9 போட்டுக்கலாம் எல்லாமே. ஓகேவா? நெக்ஸ்ட்ல அதுல இருந்து ஒரு அம்மா ஸ்கூல் மக்களே. ஓ என்னடா பண்றதுன்னு தெரியல. இப்ப அந்த அம்மாக்கு தெரியல நம்ம ஸ்கூலுக்கு போக போறோன்றது. ஸ்கூல் கேட்டே இருந்தான் லக்கி. அங்க கூட சொல்லிச்சான் ஸ்கூல் போனோம் ப்ளீஸ் விட்டு படிக்கணும், எஜுகேஷன் பாதிக்கப்படுது. ஒரே ஒரு டவுட் மகளே, இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி துவைப்பீங்க? மிஷின்ல போட்டா இப்போ மிஷின் சரி போடுமா? ஏய் அந்த ட்ரெஸ் எல்லாம் மிஷின்ல போடக்கூடாதுடி, எப்படி துவைக்கிறது? அலசிதான் போடணும். ஏய் காதை திருப்பி நான் சொன்னா அப்படியே என்கிட்ட கொடு. ஓகே மக்களே, ஃபைனலா நம்மளோட நாட்டுக்கும் நம்மளோட வீட்டுக்கும் நம்மளோட உலகத்துக்கும் நம்ம வந்து ரிட்டர்ன் ஆயாச்சு. சுமார் 4 நாட்கள் 5 நாட்கள் வெளியூர் பயணம் போயிட்டு நேத்து நைட்டு தான் நம்ம வந்து ரீச் ஆயிட்டு லக்கி பேபியாவும். ஆக்சுவலி என்னன்னா நாங்க வந்துட்டோம் சென்னைக்கு வந்து சென்ட்ரலுக்கு வந்துட்டு அங்க வந்து லக்கியே எடுத்துட்டு வர சொல்லிட்டோம். ஆக்சுவலி அம்மா வீட்டுக்கு லண்டன்ல இருந்து லக்கியை சென்ட்ரலுக்கு கூட்டு வர சொல்லிட்டோம். அப்புறம் நாங்க லக்கியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஆக்சுவலி என்னன்னா நாங்க கிளம்பும் போது லக்கி நம்ம வீட்டுல தான் இருந்துச்சு. லக்கியோட தாத்தா பாட்டி சித்தி எல்லாரும் நம்ம வீட்டுல இருந்தாங்க. அவங்க கிளம்பும் போது அப்படியே வரமாட்டேன் நான் இங்க இருக்கேன் அமுக்குள்ள பண்ணி அப்படியே அவங்க கூட இருந்துட்டாங்க. அவங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணிட்டாங்க, இங்க இருந்து மார்னிங் அவங்க வரல சொன்ன உடனே சரி நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா பாட்டி வாங்கிட்டு இங்க வந்து திருவள்ளூர் கொண்டு போயிட்டாங்க லக்கிய. சரி 4 days இங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. அங்க லக்கி பேபி 4 daysல ஒரு நாள் கூட கேக்கல மகளே. ஆமா அவங்களுக்கு தினமும் கோயில் குளம் அப்புறம் பீச் இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி காட்டினதுல ஆமா அது மாதிரி சுத்தி காட்டினதுனால அவங்களுக்கு ஞாபகமே எழுந்துக்கிறது சாப்பிடுறது நம்ம அப்படியே ட்ரிப்பு போறது அங்கே அப்படியே ஜாலியா இருக்கிறது அப்படியே போயிட்டு இருந்ததுனால அவங்க கேட்கல. ஆனா நாங்க நினைச்சோம் அவங்களை பெங்களூர் கூட்டு போவாததே சரிப்படுதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் கிளைமேட்டும் சரியில்லை, ரெண்டாவது அவங்கள நம்ம கரெக்டா அங்க பாத்துக்க முடியுமா ஹேண்டில் பண்றது.
நேத்து நம்ம இங்க வர்றதுக்கே ஒரு 8 o'clock 8:30 மேல ஆயிடுச்சு. சரி அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி போய் லக்கியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து திருப்பி இங்க வரலாம் வளசரவாக்கம் வரலாம் யோசிச்சோம். ஆனா அது ரொம்ப டிராவல் ரொம்ப கச்சா வாயணும்னு சொல்லிட்டு அம்மா நானே கூப்பிட்டு வந்து விட்டுறேன் பாப்பாவன்னு சொல்லி சென்டர்ல கூத்துட்டாங்க. லக்கி வந்தோன்னு அப்படியே கட்டிப்பிடிச்சி முத்தோ எங்க அம்மா அப்பா நீங்க தானா கண்டுபிடிச்சிட்டு எங்க அம்மா அப்பா அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா அது வரைக்கும் நினைக்கவும் இல்ல கேட்கவும் இல்ல. ஆக்சுவலி லக்கி பேபி கூட இல்லங்கிற ஒரு குட்டி ஹெசிடேஷன் மட்டும்தான் இருந்துச்சு தவிர. ஆனா 4 days பெங்களூர் வந்து அவங்களோட ஓன் ஃபேமிலி பேபி அக்கா அண்ட் மாமா வந்து அவங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணாங்க. அதுவே நல்லா பாத்துட்டாங்க. ஆக்சுவலா இங்க இருந்து போறப்ப நிறைய கன்ஃபியூஷன் இருந்து மக்களே, அங்க எங்க இருக்க போறோம் எப்படி இருக்க போறோம் அந்த மாதிரி நிறைய டவுட்ல இருந்தது. பட் ஆனா நாங்க அங்க போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி எந்த ஒரு குறையுமே எங்களுக்கு இல்ல. லைக் எல்லா விஷயத்துலயும் எங்களை A to Z ரொம்ப சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் எங்களுக்கு லக்கிக்கு மேல கொஞ்சம் ஃபியர் இருந்தது. நைட்லாம் அழுதுன்னா நம்ம எப்படி போறது அப்படின்ட்டு. ஆனா இந்த சைடு லக்கியும் ஹாப்பியா இருந்ததுனால எங்களுக்கு ஸ்மூத்தா எல்லாமே இந்த டிராவல் ரொம்ப ஜாலியா ரொம்ப ஹாப்பியா போயிடுச்சு. சோ ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே மக்களே, தட்ஸ் இட். சோ வீடியோ இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். சோ சென்னை வந்தாச்சு இந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் நாங்க இப்ப வந்தோம். ஓகே மக்களே, 1 week அம்மா இல்லையா? அம்மா தேனியா பாப்பேன். இது ஆக்ஷன் நடக்கல நன்னன் தான் சொல்லிருப்பாங்க. ஆமா, ஆனா லைட்டா கோல்டு இருந்துச்சு லக்கிக்கு. மெடிசன் மட்டும் நான் அமிச்சேன், இந்த மெடிசன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஹரிதா சொல்லிச்சு அந்த மெடிசன் மட்டும் 3 times கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ லக்கிக்கு கோல்டு இல்ல, நார்மல் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். லக்கிக்கு நாங்க முத்தா கொடுக்க போறோம். சோ வீடியோ பார்த்து இருந்திருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் எல்லாம் பண்றீங்க. செம்ம டயர்டா இருக்கு. அடுத்த வீடியோல மீட் பண்றோம். பாய்.